கொஞ்சம் கொஞ்சமாக மழை பெஞ்சதுனால நம்மளோட ரோஜா செடி பார்த்திங்க அப்படின்னா அழகாக துளிர் விட்டு தலைஞ்சிருந்துச்சு. அதில் அழகாக பூவும் பூத்துருந்துச்சு. பூ பூத்துருந்துச்சு அப்படின்னாவே அதை பறிக்கணும்னு ஆசையாக இருக்கும் இல்லையா? ஆனால் நம்ம வீட்டில் செடியில் பூத்தா மட்டும் அதை பறிக்கிறதுக்கு ஒரு மனசே வரதில்லை. பல முறை பார்த்தாச்சு, ஆனாலும் அந்த பூவை பறிக்கிறதுக்கு மனசு இல்லாமல் விட்டுட்டு வந்துட்டேன். அது மட்டும் இல்லாமல் சுண்டக்காய் செடியில் கொஞ்சம் காயும் பிடிச்சிருந்துச்சு. அந்த காயை சரி இன்றைக்கி சாயந்தரமாக பறித்து குழம்பு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி விட்டாச்சு. அது மட்டும் இல்லாமல் பப்பாளி மரத்தில் 2 பப்பாளி பழம் கிடச்சிது, அதையும் பறிச்சுட்டு வந்தாச்சு. கொய்யா மரத்தில் பார்த்திங்க அப்படின்னா அங்கங்கே கொய்யாக்காய் பிடிச்சிருந்துச்சு, அதில் கொஞ்சம் பழங்கள் கிடச்சிது, அதையும் இன்றைக்கி பறிச்சாச்சு. வீட்டுக்கு முன்னாடி கொஞ்சமாக இடம் இருந்தால் கூட போதும், நம்மளால் முடிஞ்ச செடி கொடிகள் நட்டு வச்சு அதுக்கு தண்ணி ஊற்றி அந்த செடிகளை பாதுகாத்து வந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கிட்ட இருந்தால் நம்மளுக்கு காய்கள் கனிகள் அப்படின்னு சொல்லி கிடைக்கும். ரொம்பவுமே நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். இயற்கையாக கிடைச்சதா நம்ம சந்தோஷமாகவும் இருக்கும். இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம கண்ணுக்கு ஒரு குளிர்ச்சியாகவும் மனசுக்கு ஒரு நிம்மதியாகவும் இருக்கும். உங்கள் வீட்டில் எந்த மாதிரி செடிகள்லாம் வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லி மறக்காமல் நம்மளோட கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் டு வாட்சிங். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.